पुरस्थिते सुविमले सन्मौनि संसेविते श्रीमच्छङ्करदेशिकेन्द्ररचिते तुङ्गापगापीरगे शृङ्गेर्याख्यपुरस्थिते सुविमले सन्मौनि संसेविते पीठे ताम्रविकोटिदीप्तिसहितां राराज्यमानां शिवां राजीवाक्षमुखामराचितपदां वन्दे सदा शारदाम् पीठे ताम्रविकोटिदीप्तिसहितां राराज्यमानां शिवां राजीवाक्षमुखामराचितपदां वन्दे सदा शारदाम् राजीवाक्षमुखामराचितपदां वन्दे सदा शारदाम् पादानं रजनार्तिनाशनि पुनाम्ना ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தினுடைய 35வது ஜெகத்குரு சங்கராச்சாரியாரான ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளின் 100ஆண்டு ஜெயந்தி மகோத்சவத்தை ஒட்டி சென்ற புதன்கிழமையிலிருந்து இங்கு புகைப்பட கண்காட்சியும் மாலை நேரங்களிலே நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இன்றைய நிறைவு தினத்து முதலிலே நாம் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுடைய அஷ்டோத்தர பாராயணத்தை வைத்து கொண்டு அவருடைய ஆசியை கோரினோம். இப்பொழுது சிறப்பு கவியரங்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பது மரியாதைக்கும் நம்முடைய அன்புக்கும் பாத்திரமான ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று இந்த மதுரை நகரத்திலே சிங்கேரி மடத்திற்கு பல ஆண்டுகளாக சேவை புரிந்து வரும் திரு ஸ்ரீனிவாசராகவன் அவர்கள் இன்றைக்கு இந்த நிறைவு நிகழ்ச்சியிலே இங்கே வந்து சிறப்பு விருந்தினராக இருப்பது மிக மிக பொருத்தம். ஏனென்றால் அவர் வாயிலாக நம்ம ஆச்சாரியருடைய ஆசீர்வாதத்தை எல்லோரும் இன்னைக்கு பெற இருக்கின்றோம். அவர்கள் இன்றைய தினம் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளிடம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மையமாக வைத்து சிறப்புரை நிகழ்த்திருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு கவியரங்கத்துக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை கவியரங்களையும் வரவழைத்து அவர்களோடு தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு தீமை ஏற்படுத்தி ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுக்கு இன்னைக்கு கவிதை மலர்களால் சமர்ப்பணம் செய்வதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய நண்பர் பிரபல கவிஞர் தென்காசி டாக்டர் டி கணேசன் அவர்கள். கணேசன் அவர்கள் பல்வேறு மேடைகளில் அவர் வாரம் வாரம் மேடை ஏறாத பார்க்க முடியாது. பல்வேறு மேடைகளில் அவர் கவியரங்கமோ இல்லை நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொள்பவர். அவர் இன்றைக்கு இந்த ஒரு தலைமை ஏற்று இந்த சிங்கேரி மடத்தில் ஜெகத்குருவுக்கு இது மாதிரி கவிதை மலர்கள் சமர்ப்பணம் பண்ணி இதுதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன். நேற்றைக்கே குறிப்பிட்டேன். அந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் தலைமை தாங்கிறதுக்கு எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தாங்கிறதுக்கு பொருத்தம் என்று சொன்னது காரணம் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுடைய அனுகிரகம், ஜெகத்குரு ஸ்ரீ பாரதீர்த்த மகா சுவாமியுடைய அனுகிரகம், ஜெகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமியுடைய அனுகிரகம் நேரடியாக பெற்றவர். அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுடைய மந்திரோபதேசம் மதுரையிலேயே அவர் வாங்கியவர். சிறு வயதில் அவர் 7 வயதாக இருக்கும் போது அவர் அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் தென்காசியில் அவருடைய இல்லத்துக்கு வந்திருந்த பொழுது நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு இவர் வீட்டுக்குள்ள வந்துட்டார். யாருக்குமே தெரியாது, அவங்க காரியதரிசிக்கெல்லாம் தெரியாது. இவர் வீட்டுக்குள்ள வந்து அப்பா தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியாளுக்கு ரொம்ப நெருங்கிய பக்தர், பிரியமான பக்தர். தட்சிணாமூர்த்தி உன் வீட்டுக்கு வரத்துக்கு என்ன, நான் அழைப்பு கொடுத்தாதான் வருவேனா அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு வந்து இவர் 7 வயது பையனாக இருந்த இந்த கணேசனை அப்படியே கட்டிண்டாராம். அதனால தான் 2017 அவர் கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கிறார். அந்த மாதிரி அவருடைய ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்றவர் தங்கள் மிக பொருத்தம். இங்கே வந்திருக்கிற எல்லா கவிஞர்களும் மதுரையை சார்ந்தவர்கள். அதில் ஒரு கவிஞர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறார்கள். ஸோ எல்லாரையும் நான் இங்கே வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் சார்பிலும் மதுரை சிங்கேரி மடத்தினுடைய சார்பிலும் வரவேற்கின்றேன். தென்காசி கணேசன் அவர்களை தலைமை தாங்கி இந்த கவியரங்கத்தை நடத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியைச் சேவாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும்
விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே. உலகெல்லாம் நிறைந்திருக்கும் இறைவனுக்கும், என் உளமெல்லாம் உறைந்திருக்கும் என் பெற்றோருக்கும், என் உணர்வெல்லாம் கரைந்திருக்கும் அன்பு தமிழுக்கும் வணக்கம். பாரதி தீர்த்தர் மகா சன்னிதானம் அவர்களுக்கு என் பாத நமஸ்காரங்கள். தவறுகளை மன்னித்து தரணி வாழ் மக்களை அமுதமாம் அனுகிரக பாஷணம் மூலம் ஈர்த்து வரும் தன்னலமில்லா தோணி தவத்திரு ஞானி மகா சன்னிதானம் பாரதி தீர்த்தரின் பாதங்களை வணங்குகின்றேன். அன்னையின் அருட்தோற்றம், அபார கருணை நிறை வதனம், அசைக்க முடியாத குருபக்தி, அணு அளவு பிசகாத ஆத்மனிஷ்டை சன்னிதானம் வித்சேகர பாரதி சுவாமிகளின் பாதங்களை வணங்குகின்றேன். ஆம்நாய பீடங்களில் அதிமுக்கியம் என்று போற்றப்படும் அற்புத சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது பீடாதிபதி அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளின் நூற்றாண்டு விழாவை விதவிதமாய் கொண்டாடி மகிழும் வெள்ளி விழா கண்ட வித்யாதீர்த்த பவுண்டேஷன் அமைப்பிற்கு அடியேனின் முதல் வணக்கம். ஆன்மீகத்தை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லும் அதன் ஆணிவேராம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். மதுரையின் மரபுகளை நிலைக்கச் செய்து வரும் மதுரை கிளையாம் சிங்கேரி மடத்திற்கும், மாண்புமிகு அதன் தர்மாதிகாரி சங்கர நாராயணன் அவர்களுக்கும், சிங்கமாய் பவனி வந்து சீர்பல படைத்திடும் அட்வொகேட் ஸ்ரீனிவாசராகவன் மற்றும் மடம் சார்ந்த மாமனிதர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று வரும் நாளை போகும் என எத்தனையோ இருக்கின்ற பள்ளிகளில், இன்று வரும் நாளை போகும் என எத்தனையோ இருக்கின்ற பள்ளிகளில் அன்றும் இன்றும் என்றென்றும் அங்குலம் குறையா புகழுடன் அழகாய் இயங்கி வரும் சேதுபது பள்ளியை வணங்கி மகிழ்கின்றேன். படித்ததில்லையே இந்த பள்ளியில், மழைக்கு கூட மரம் கீழே ஒதுங்கவில்லையே என்றே மனம் வருந்திய எனக்கு பள்ளியின் உள்ளே மேடைதனிலே பல்வேறு ஆன்றோர் சான்றோர் நடுவே வாய்ப்பு அமைந்தது என் பெற்றோர் செய்த பேரு. என் குருநாதர் எனக்கு அளித்தது என்றே கூறு. பாரதி பணிபுரிந்த பள்ளி, விடுதலை நெருப்பு சிவா படித்த பள்ளி, விவேகானந்தர் வந்து உரையாற்றிய பள்ளி, அண்ணல் காந்தி வந்து உரையாற்றிய பள்ளி, இசைக்குயில் MS முதல் இன்னிசை நடத்திய பள்ளி, ஜேஷ்ட மகா சன்னிதானம் அபினவ வித்யாதீர்த்தர் நவராத்திரி பூஜை சண்டிகோமம் செய்தருளிய பள்ளி. எத்தனை சிறப்புகள், எத்தனை பெருமைகள். தாளாளர் பார்த்தசாரதி, இயக்குனர் ரவி, தலைமை ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அலுவலக நிர்வாகிகளுக்கும் என் வணக்கம். ரங்கநாதர் தொழிலும் ஸ்ரீரங்கத்து சிங்கேரி மடத்து மேலாளர் ரங்கராஜன் அவர்களுக்கும் என் வணக்கம். குற்றால அருவி போல் கொட்டுகின்ற பாவனையில் வற்றாமல் எனக்கு மொழிதனை வாரி வழங்கு என்றே வாழ்த்தி வணங்குகிறேன். அன்னை தமிழே அருள் செய், வளர் தமிழே வாழ்கவே வாழ்கவே. அவை வாழ்த்து. கண்ணல் தமிழ் பருகவும், அண்ணல் அபினவ வித்யாதீர்த்தர் அவர்களின் அற்புதங்களை கேட்டு மனம் உருகவும் மாண்புறவே வந்திருக்கும் நல் உள்ளங்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களே நல்குகிறேன் என் வணக்கம். கவியரங்கம். சிங்கேரி வரலாற்றில் புதியதொரு சிந்தனை, சிங்கேரி வரலாற்றில் புதியதொரு சிந்தனை வித்யாதீர்த்த அமைப்பு எனக்கு தந்தது அரங்க தலைமைதனை. அத்தனை பெருமைகளும் சேருவது இங்கிருக்கும் கவிகள் தனை, அத்தனை பெருமைகளும் சேருவது இங்கிருக்கும் கவிகள் தனை. அன்னை மீனாட்சியே அடிபணிகிறேன் உன் அருளே என் துணை. அன்னை மீனாட்சியே அடிபணிகிறேன் உன் அருளே என் துணை. எழுச்சிமிகு விழாவில் நிறை நாளில் வானவில்லா 7 கவிஞர்கள் பங்கேற்கும் கவியரங்கு. எழுச்சிமிகு விழாவில் நிறை நாளில் வானவில்லா 7 கவிஞர்கள் பங்கேற்கும் கவியரங்கு. அன்னை தமிழில் அபினவ வித்யாதீர்த்தரை, அன்னை தமிழில் அபினவ வித்யாதீர்த்தரை ஆளுக்கொரு நோக்கில் அழகாய் தர இருக்கிறார்கள். அன்னை தமிழில் அபினவ வித்யாதீர்த்தரை ஆளுக்கொரு நோக்கில் அழகாய் தர இருக்கிறார்கள். அருள்குரு என பாட முனைவர் மீனாட்சி பட்டாபிராமன், வாத்சல்ய குரு என பாட மதுரகவி மணிவண்ணன், பீடாதிபதி குரு என பாட சுரேஷ் சர்மா, லோககுரு என பாட முனைவர் சித்ரா, ஞானகுரு என பாட திரு வேணுகோபால், யோக குரு என பாட S மோகன், அவரே குரு என பாட கல்பகம் மகாதேவன் அனைவரும் வரவேற்று மகிழ்வதில் பெருமை அடைகின்றேன். உங்கள் பாதங்களை தொட்டு பாருங்கள், சற்றே சில்லிட்டிருக்கும். அது ஏசியினாலோ குளிரினாலோ அல்ல, இந்த தென்காசி தென்றலின் மாலை வணக்கங்கள் நான் அவை. அழகுமிகு செந்தில் முருகனை பார்த்து ஆதிசங்கரர் பாடுவார். அழகுமிகு செந்தில் முருகனை பார்த்து ஆதிசங்கரர் பாடுவார். நஜானாமி பத்தியம் நஜானாமி கத்தியம் நஜானாமி சத்தம் நஜானாமி சார்த்தம் என்று அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் பாடியது எனக்காகத்தான். வார்த்தை தெரியாது, வாக்கியம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, அழகும் புரியாது. வார்த்தை தெரியாது, வாக்கியம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, அழகும் புரியாது. ஆனாலும் கவிதைகள் வார்த்தைகளாய் வருகின்றது என்றால் அது குரு உன் கருணையினாலே. வணங்கி தொடர்கின்றேன் கவியரங்கம். காலம் மாறிவிட்டது. முன் கடந்து போவோரின் முகம் காண முடியவில்லை, முன் கடந்து போவோரின் முகம் காண முடியவில்லை, பின்னின்று சிரிப்போரின் எண்ணம் புரியவில்லை. தலை தாழ்ந்தே எல்லோரும் பயணம், தலை தாழ்ந்தே எல்லோரும் பயணம், செல்போனை தொட்டபடி. உள்ளங்கையில் தான் உலகம், கைபேசி காதலியானதால்
கைபேசி காதலியானதால் கட்டிய மனை உற்றார் வரவு கூட அந்நியமானார்கள். நிஜம் மறந்து நிழலை நம்புவதால் பஜகோவிந்தம் புரியவில்லை. நிஜம் மறந்து நிழலை நம்புவதால் பஜகோவிந்தம் புரியவில்லை, நிஜகோவிந்தமும் தெரியவில்லை. எழுத்தறிவித்தவன் இறைவன் அந்த காலம், எழுத்தறிவு விற்றவன் முதலாளியானது இந்த காலம். பள்ளியில் கூட புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகின்றன. செல்போன் இல்லாதவரை அதிசயமாக பார்ப்பது இந்த காலம். காரணம் என்ன? மனம். தினம் தினம் அலம்பினாலும் அது என்னமோ புது புது புழுதிகளை பூசித்தான் வருகிறது என்பான் கவிஞன் வாலி. தினம் தினம் அலம்பினாலும் அது என்னமோ புது புது புழுதிகளை பூசித்தான் வருகிறது என்பான் வாலி. அதற்கு முன்னாலே எங்களூர் கவிஞன் பாரதி சொன்னான், மனம் முழுக்க சாயம் உண்டோ எங்கள் முத்து மாரியம்மா என்று. மனம் முழுக்க சாயம் உண்டோ எங்கள் முத்து மாரியம்மா என்று. நாட்டுக்கோட்டை தந்த பாட்டுக்கோட்டை கண்ணதாசன் சொன்னான், மனித ஜாதியில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடா என்றான். மனித ஜாதியில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடா என்றான். மருதாணி அரைத்தால் தான் நிறம் வரும், மருதாணி அரைத்தால் தான் நிறம் வரும். மனத்தையும் அருளாளர்கள் ஆசியில் நிறைத்தால் தான் சுகம் வரும். மனத்தையும் அருளாளர்கள் ஆசியில் நிறைத்தால் தான் சுகம் வரும். அந்த அருளாளரில் அற்புதமாய் வாழ்ந்தவர் அபினவ வித்யாதீத்தர். அந்த அருளாளரில் அற்புதமாய் வாழ்ந்தவர் அபினவ வித்யாதீத்தர். சிங்ககிரி. கையிலை இறைவன் காலடி உதைத்தான், கையிலை இறைவன் காலடி உதைத்தான். காலடி நோக்கம் கனிந்த பின்னர், காலடி நோக்கம் கனிந்த பின்னர் கர்நாடகம் சென்று கால் பதித்தான். துங்கை நதி தீரம் சிங்ககிரி என பெயர் கூறும், துங்கை நதி தீரம் சிங்ககிரி என பெயர் கூறும். அருவிகள் சலசலப்பு அழகு நிறை மலைப்பரப்பு, அருவிகள் சலசலப்பு அழகு நிறை மலைப்பரப்பு. இயற்கை பேரடில் இறை தந்த மறைகளின் சூழல். இரையாய் பிடித்த தவளையை, இரையாய் பிடித்த தவளையை உணவாய் எண்ணாமல் வெயிலுக்கு திரையாய் நின்றது ஒரு நாகம், வெயிலுக்கு திரையாய் நின்றது ஒரு நாகம். ஓ இந்த மண்ணில் ஈரம் மட்டுமல்ல, ஓ இந்த மண்ணில் ஈரம் மட்டுமல்ல தெய்வீகத்தின் சாரமும் அல்லவா இருக்கிறது என்று நடந்து வந்த சங்கரரின் சீடர் அதிசயித்து நின்ற இடம்தான் சிங்கேரி. நடந்து வந்த சங்கரரின் சீடர் அதிசயித்து நின்ற இடம்தான் சிங்கேரி. இன்றைய கதாநாயகர் என்று சொல்லலாமா அபினவ வித்யாதீத்தர். 3 ஆண்டு காலம் கொண்டாடுகிறோம் அல்லவா. பார்த்தவுடன் ஈர்க்கும் பரமன், பார்த்தவுடன் ஈர்க்கும் பரமன், தீர்த்த பெருக்கால் திகழும் தினகரன், அத்வைதம் என்பதன் அர்த்தமாய் விளங்கிக் கொண்டு அகிலத்தை உணர வைத்த எங்கள் குரு. அத்வைதம் என்பதன் அர்த்தமாய் விளங்கிக் கொண்டு அகிலத்தை உணர வைத்த எங்கள் குரு. அருள் நோக்கும் பார்வையில் கற்பகத்தரு, அருள் நோக்கும் பார்வையில் கற்பகத்தரு. அகிலம் இயக்கும் ஆன்மீக சாதனை, அயர வைக்கும் அறிவாற்றல், போற்றுவதற்குரிய எளிமை, தர்மத்தின் நெறிகளில் நம்பிக்கை, பல்வேறு மொழிகளில் பேராற்றல், பார்வையக்கும் சாஸ்திர படைப்பாற்றல். பொன்மொத்த மேனி புன்னகை முழுமுகம், பொன்மொத்த மேனி புன்னகை புழுமுகம், புன்னகை முழுமுகம். சாந்தமே வார்த்தை, சத்தியமே சேவை. எழுதி கொண்டே போகலாம், வார்த்தைகள் வசப்படவில்லை. எழுதி கொண்டே போகலாம், வார்த்தைகள் வசப்படவில்லை. வணங்கி பணிவதே வாழ்வின் எல்லை, வணங்கி பணிவதே வாழ்வின் எல்லை. அபினவ வித்யாதீத்தராம் அந்த அற்புத மகா சுவாமிகளின் பல்வேறு பரிமாணங்களை பாக்கள் எனும் பூக்களால், பல்வேறு பரிமாணங்களை பாக்கள் எனும் பூக்களால் பாட வருகிறார்கள் கவிஞர் பெருமக்கள். முதலில் ஞானகுரு. ஞானகுரு அறிவுத்திறன், அறிவியல், அறிவுத்திறன், அறிவியல் அரவணைத்து செல்லும் பேராற்றல், அந்தஸ்து, வயது, பதவி, பணம் பாராமல் அறிவு வழங்கிய ஞானகுரு அபினவ வித்யாதீத்தர். அந்தஸ்து, வயது, பதவி, பணம் பாராமல் அறிவு வழங்கிய ஞானகுரு அபினவ வித்யாதீத்தர். சாரதா எழுதிய மனித சரித்திரம் அபினவ வித்யாதீத்தர். சாரதா எழுதிய மனித சரித்திரம் அபினவ வித்யாதீத்தர். அக்னியால் அழிக்க முடியாத எங்களின் அழுக்கு எண்ணங்களை, அக்னியால் அழிக்க முடியாத எங்களின் அழுக்கு எண்ணங்களை உங்களின் ஞான நோக்கு மாற்றி விடுகிறது, உங்களின் ஞான நோக்கு மாற்றி விடுகிறது. வித்யாதீத்தரே நீங்களே எங்களின் குருட்டை போக்கும் இருவிழி, வித்யாதீத்தரே நீங்களே எங்களின் குருட்டை போக்கும் இருவிழி. உங்கள் வாய்மொழியே வாழ்வின் பிடிப்பு கழி, உங்கள் வாய்மொழியே வாழ்வின் பிடிப்பு கழி. கவிதையை வாரிக் கொடுக்க வருகின்றார் மதுரை கவி. இவர் மதுரை கவி மட்டுமல்ல, மதுர கவியும் கூட. மதுர கவி மணிவண்ணன். பல்வேறு அரங்கங்களில் பேச்சு, பள்ளி பணியிலும் உண்டு இயக்குனராய் இவரின் வீச்சு. இந்த பள்ளியிலே இவர் இயக்குனர், பள்ளி பணியிலும் உண்டு இயக்குனராய் இவரின் வீச்சு. புத்தகங்கள் பலவற்றின் ஆசிரியர், புதிய நோக்கு கொண்ட படைப்பாளர், மிக புதிய நோக்கு கொண்ட படைப்பாளர். பழமையும் புதுமையும் இணைத்து அற்புதமாக பேசக்கூடியவர். சமீபத்தில் மதுரை வந்த சுவாமிகள் இருவருக்கும் அளித்த வாழ்த்து மடலை பார்த்தேன், படித்தேன். மணிவண்ணன்
கவிதை கடலாக இருந்தது. அந்த வாழ்த்து மடல் மணிவண்ணன் தந்த கவிதை கடலாக இருந்தது. மதுர கவியே வருக, மனது மயங்கும் கவியை தருக. நீருக்கு தவித்த மீன், நிழலுக்கு தவித்த கால், நிலம் தொட தவித்த விழுது, நிலவுக்கு தவித்த வான், நீளத் தவித்த வேர், நிற்கத் தவித்த குழவி, போருக்கு தவித்த தோல், பொங்கத் தவித்த பால், பொழியத் தவித்த மேகம், புதிர்க்குள் தவித்த விடை, புகைக்குள் தவித்த தீ, பூக்கத் தவித்த மொட்டு, ஏருக்கு தவித்த மண், ஏடேறத் தவித்த பா, இரவுக்கு தவித்த அல்லி, எரியத் தவித்த திரி, ஏறத் தவித்த கொடி, இவைகளின் தவிப்பினை போல் நேருக்கு நேர் உன்னை நேர்த்தியாய் காண என் நெஞ்சகம் தவிக்கின்றதே. நெருஞ்சியை பார்வையால் குறிஞ்சி மலராக்கிடும் நேர்த்தியே மீனாட்சி. சேதுபதி புகழை செப்பும் பள்ளியில் நீதிபதி முன்னிலையில் நிகழ இருந்தது இந்த கவியரங்கம். சுவாமிநாதம் இங்கே சுகந்தமாய் மணக்க சிவகாமிநாதன் ஆளுகிற கதம்பவன மதுரையிலே பூமிநாத வராகரின் புண்ணிய சேத்திரத்தில் சாமிகளின் சாமியை சமர்ப்பிக்க வருகின்றேன். மகா சுவாமிகளின் மலரடியில் சமர்ப்பிக்க அக மண்ணில் பூத்திருக்கும் அர்ச்சனை மலர்களை கொண்டு வந்தோம், கொண்டாடி போற்ற கண்டு உவந்தோம். காருண்ய தீர்த்தர்பதம் செண்டு மலர் அந்த செம்மாந்த திருப்பதத்தில் வண்டுகள் போல் மொய்த்து அதில் வழிந்த அருட்தேனெடுத்து வண்டமிழ் கவி வடிவில் வழங்க வந்தோம் பெரியோரே. அருட்தமிழ் கேட்க வந்த அவையோரின் திருப்பதத்தை தொட்டு வணங்கி தோத்தரித்து நெகிழுகிறேன். கவி தொகுக்கும் பணி செய்யும் கணேசரை வாழ்த்துகிறேன். சிவம் முதல் நாள் சிற்றுரை ஆற்ற இளம்பிறை 3 நாள் இணையிலா குருவருள் பெருமுறை பற்றி பேருரை நிகழ்த்திட நிறைவு நாளில் இங்கே நிகழ்கிறது கவியரங்கம். சுரங்கம் இந்த சுவாமிகள் சரிதம். இந்த அரங்கம் அது கேட்டு அருள்மயமானது. கணேசன் எனக்கு ஒரு கடிதாசி அனுப்பினார். நிகழ்ச்சி நிரலோடு ஒரு நிபந்தனை இருந்தது. வரி விதிப்பு செய்திருந்தார். 30 வரிகளுக்குள் கவி படிக்க வேண்டும் என்று அதில் கண்டிருந்தது. அத்தன் சிவனின் அவதாரர் திருப்புகளை இத்தனை வரிகளுக்குள் எப்படி போட்டடைக்க? சிங்கத்தை குங்கும சிமுழுக்குள் அடக்கவா? துங்கை உதித்த தூய மணி கங்கையை கருணா மண்டலத்தை கமண்டலத்தில் அடக்கவா? வாத்சல்ய குரு போற்ற வரி விதிப்பு ஆணையிட்டால் செல்லாது என்பதை செப்பிவிட்டேன் முன்னரே. எத்தனையோ தீர்த்தங்கள் உலகில் உண்டு. இருந்தாலும் இத்தீர்த்தம் புதிய தீர்த்தம். முக்தி தரும் ஒரு தீர்த்தம், அந்திமத்தில் மோட்சம் தரும் ஒரு தீர்த்தம், கிரக கோளாறை சுத்தி செய்யும் ஒரு தீர்த்தம், நோயை நீக்கி சுகப்படுத்தி வலு சேர்க்கும் இன்னொரு தீர்த்தம். இத்தனையே இங்கிருக்கும் ராமேஸ்வரத்தில் 23 தீர்த்தம் என்கின்றார்கள். எத்தனை தீர்த்தங்கள் இருந்தால் என்ன? அபிநவ வித்யா தீர்த்தத்தின் ஒரு துளிக்கு இணையில்லை என்பதே என் கவிச்செய்தி. வாத்சல்ய குரு இது வழங்கிய தலைப்பு. ஆதார சுருதியாய் பீடத்தை அலங்கரித்து மாதாவாய் விளங்கினார் மகா சுவாமிகள். அவர் கண்களின் மூலம் கருணை பால் வழங்கினார். உரைகளின் மூலம் உயிர் அமுதம் வழங்கினார். ஞாயிறாய் ஜொலித்து ஞானப்பால் வழங்கினார். தயாவரர் நமக்கெல்லாம் தாயாக விளங்கினார். வாத்சல்யம் வாத்சல்ய வாத்சல்ய பாவமே வடிவாகி நின்ற குருவை. வாத்சல்ய 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 பாவமே வடிவாகி நின்ற குருவை வாயினார் பாடினோம், அடி சென்னி சூடினோம், வண்டமிழில் போற்றி சொன்னோம். சாந்தோக்கிய உபநிடத சாராத்தை தன் உரையில் ஏந்தி எளிமையாய் எவரிங்கு தந்தது? பகவத்கீதை எனும் பாலை சுண்ட காய்ச்சி அனைவருக்கும் எவர் இங்கு அன்னை போல் தந்தது? வாத்சல்ய 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 பாவமே வடிவாகி நின்ற குருவை வாயினார் பாடினோம், அடி சென்னி சூடினோம், வண்டமிழில் போற்றி சொன்னோம். பீடங்களின் பீடம் பிரம்மாண்ட பெரும் பீடம் என்றாலும் பெருங்கருணையால் பிழைகளை கூற அவர் நிறைகளாய் கொண்ட குரு பெருமையை என் சொல்லுவோம். வேடங்கள் இல்லாத வெளித்தன்மை, எவரையும் வெறுக்காது ஏற்கும் தாய்மை, வேலை நாள் பார்க்காது கருணையுடன் உதவும் வான் வெளி போன்ற பரந்த நோக்கு, சேடனாதி சேடன் சகசிரனா கொண்டுமே செப்பிட இயலுமோனம். சேடனாதி சேடன் சகசிரனா கொண்டுமே செப்பிட இயலுமோனம். ஸ்ரீமகா சுவாமி ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்தர் சிற்பியை தனது அறியார் வாடக்கூடாதென்று தன்னையே வரி
வருத்திய வாஞ்சையை என் சொல்லுவேன். வாத்சல்ய 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 வடிவாகி வையத்தை ஆண்ட குருவை கலி வெல்ல வழி சொன்ன நாதன் போற்றி. தீப ஒளி திருநாளில் உதித்தோன் வாழி திக்விஜயம் செய்த ஞான துவஜம் ஏற்றி தீபகற்பம் எங்கும் நம் பகவத் பாதாள் திருப்புகளை ஓதிவித்த தேவன் போற்றி. ஆபத்தில் ஆதவழி ஞான மார்க்கம் அதை உணர மக்களுக்கு மனதில் பக்தி தீபத்தை ஏற்றவழி சொன்னோன் போற்றி. தெய்வ வடிவான குரு பாதம் போற்றி. போற்றி போற்றி வணக்கம். ரன்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் மைதானத்திலே வந்து ஃபோரும் சிக்ஸரும் அடிப்பது போல் மணிவண்ணன் வந்தார். முத்தான கவிதையை தந்தார். மணிவண்ணன் கவிதைக்கு மணி பார்க்கலாமா? நெருஞ்சி பார்வையை கூட குறிஞ்சி மலராய் ஆக்குபவள் மீனாட்சி என்றார். என்ன அற்புதமான சொல்வளம்! இதுபோல நிறைய சொல்வளம் கண்டு நான் உவந்தேன். வரி விதிப்பு என்றாலே வருத்தம்தான் மக்களுக்கு. வரி விதிப்பு என்றாலே வருத்தம்தான் மக்களுக்கு. ஜிஎஸ்டியை கண்டு கொண்டோம். எனக்கும் தெரியாமல் அமைந்து விட்டது ஜிஎஸ்டி. கணேசன் சொன்னது தப்பு, ஜிஎஸ்டி. ஆகவே என் பெயர் அருண்ஜேட்லி அல்ல. நான் தைரியமாக எனது மன்னிப்பை சொல்லிக் கொள்கிறேன் அவருக்கு வரி விதித்ததற்காக. மிக்க நன்றி. அருமையான கவிதை. நன்றி. அந்த வாத்சல்யம் 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 என்று சொல்லும்போது அபினவ வித்யார்த்தியுடைய முகம் அப்படியே நெஞ்சிலே நிறைந்திருக்கிறது. நன்றி நன்றி. அடுத்து ஒருவர்கள் தயவு செய்து எல்லோருமே மணிவண்ணனாக இருந்தார்கள். எல்லோரும் மணியை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே 30 வரிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 24 என்பதை முடித்து ஒரு 7 நிமிடம் கவிதையை கொஞ்சம் சுருக்கமாக படியுங்கள். அடுத்து அவரே குரு என பாட கல்பகம். நமஸ்சபாபியாம். ஞான ஒளி வீசி இருள் போக்கும் முகம் ஒன்று, சீடன் மனமலம் நீக்கும் கருணை முகம் ஒன்று, கூருலக துயர்களைய வந்த முகம் ஒன்று, தன்னொழியாய் ஆன்மபலம் தந்த முகம் ஒன்று, மாந்தர் தமக்கு உபதேசம் செய்த முகம் ஒன்று, சிவ ஐக்கியமதில் திளைத்த யோக முகம் ஒன்று, ஆறுமுகமான ஜெகத்குருவே அருளே, ஆறுமுகமான ஜெகத்குருவே அருளே, ஸ்ருங்கேரி வளர்குருவே நின் சரணம் வாழி வாழி. ஞானம் போற்றும் ஞானகுரு நம் அபினவ வித்யாதீர்த்தர். ஓமென்னும் பிரணவத்தை ஈஸ்வரனுக்கு உபதேசித்தவர் சிவகுரு. ஓமென்னும் ஓங்காரத்தை ஓதிக்கொண்டிருந்தவர் நம் ஜெகத்குரு. அழகுமையில் வாகனனுக்குத்தான் ஆறுமுகமா, நம் ஆச்சாரியாளுக்கும் ஆறுமுகம்தான். முதல் முகமாக நாம் பார்க்கும் ஞானமுகம் அகத்தின் அழகை பிரதிபலிக்கும் ஜோதி முகம். ஞானமே உருவானவரின் அருள் பார்வையில் ஞான ஒளியை தரிசிக்க நாம் பணிந்து நின்றால் ஞானத்தோர் கண்கள் போதாது அவரை தரிசிக்க. ஞானம் போற்றும் ஞான குருவிற்கு வந்தனம். அன்னை ஆரியாம்பாய் என்ற ஆதிசங்கரின் அவிச்சின்ன பரம்பரையில் தோன்றிய அருள் ரத்தினமே. அவனிதனிலே ஞானத்தை அரியணையாக கொண்டு அத்வைத்தமே மறைசாரம் என்ற அகிலத்தோர்க்கெல்லாம் அபினவ ஆதித்யனாய் பரப்பிய அருள் சுடரே. அஞ்ஞானம் என்னும் மாயவலையில் அடைப்பட்டு விஞ்ஞானம் எங்கே என்று மிரளும் மானிடர்களுக்கு ஞானம் என்னும் மெய்ச்சுடராய் மிளர்கின்ற மித்திரரே. ஆர்த்தனாகவும் அர்த்தார்த்தியாகவும் உள்ள நம்மையெல்லாம், பகவத்கீதையில் சொன்னது போல ஆர்த்தனாகவும் அர்த்தார்த்தியாகவும் உள்ள நம்மையெல்லாம் முமுட்சுவாக்கும் மெய்கண்ட கருணை மேருவே. ஆத்ம ஞானமே வேண்டும் என்று வேண்டுகின்ற பக்தர்களுக்கு அத்வைத சித்தாந்த தத்துவத்தை உபதேசாமிரதத்தில் உவகையுடன் அளித்து அருந்தலைத்து உணர வைத்த அமிர்தேஸ்வரே. ஆத்ம ஞான நெறியான பஞ்சீகரணத்தை தன் பஞ்சு போன்ற வார்த்தைகளால் தேனில் கலந்து கொடுத்த திவாகரரே. வாழ்க்கையில் சரியான குறிக்கோள் இன்றி அலைந்து திரியும் எங்களையெல்லாம் மாயை என்னும் மாவிரலில் இருந்து அகற்றி சதகோடி பாஸ்கரராய் ஞான தீபம் காட்டிய பிரத்யக்ஷமான தெய்வமே பரபிரம்மே, பிரத்யக்ஷமான தெய்வமே பரபிரம்மே. பிறவி பயனடைய மனதில் மலமகற்றி பிறவி கடல் கடக்க பதகமலம் தனை ஈந்து பிறப்பிறப்பற்ற வித்யாதீர்த்த குருசரன் தன்னில் பிறவா வரம் வேண்டி பல கோடி வந்தனங்கள். பிறவா வரம் வேண்டி பல கோடி வந்தனங்கள். ஞானம் போற்றும் ஞான குருவிற்கு நம் வந்தனங்கள். அபார கருணாமூர்த்தியாக வழிகாட்டிய வாத்சல்ய குரு. வாயில்லா ஜீவன்களையும் வாஞ்சையுடன் காப்பது ஒரு வாத்சல்யம்.
வாயில்லா ஜீவன்களையும் வாஞ்சையுடன் காப்பது ஒரு வாத்சல்யம். வாடும் மனிதர்களுக்கு முக்தி நெறி பக்தி நெறி காட்டுவது ஒரு வாத்சல்யம். குறையோடு வந்தவர்களுக்கு குருவாய் கடாட்சித்தது ஒரு வாத்சல்யம். காண்பவர் வியந்திடும் கருணை பார்வையும் குழந்தை சிரிப்பும் ஒரு வாத்சல்யம். வாத்சல்ய குருவாக பிள்ளைகளை மட்டுமல்லாது, வாத்சல்ய குருவாக சன்னியாசிக்கு ஏது பிள்ளைகள், வாத்சல்ய குருவாக பிள்ளைகள் என்னும் சிஷ்யர்களை மட்டுமல்லாது தென்னம் பிள்ளைகளையும் சிருங்கேரி பூராகவும் வளர்த்தவர்க்கு வந்தனம். கருணா சாகரத்திற்கு ஓர் கவிதாஞ்சலி. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஞானகுரு எனும் நோக்கில் கவிதை பாடி கானம் சேர்க்க வருபவர் முனைவர் வேணுகோபாலன். பெரிய புராணத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். சத்குரு சங்கீத வித்யாலயத்தின் தமிழ் துறை தலைவர், பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல கவிஞர் முனைவர் வேணுகோபாலை வருக. முத்தான கவிதை தரு. செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே. சாரதா பீடத்தின் 35வது பீடாதிபதியே, தன்னலமில்லா தலை சிறந்த துறவியே, சத்தியத்தை நித்தம் நித்தம் காத்த சான்றோரே, சிறு வயதிலேயே துறவரத்தை ஓவியோடு ஏற்றவரே, குறுகிய காலத்தில் ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவரே, தெய்வீக நலன்களை தன்னகத்தே கொண்டவரே, அதீத குரு பக்தியில் அகிலம் போற்ற வாழ்ந்தவரே, சீடனுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவரே, ஞானத்தை வழங்குவதில் சிறந்த குருவாக விளங்கியவரே, நல் உபதேசங்களை நாள்தோறும் நவின்றவரே, மனித பண்புகளை மதித்தவரே, என் பாத நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே வரிசையா ஒரே ஒரு பாணியில ரேன்னு வச்சுட்டாரு சீக்கிரமா. அதனால ஒவ்வொருத்தருடைய ஒரு பாணி, வரிசையா வந்தவரே உயர்ந்தவரே என்று அவருடைய பாணியிலே. ஆமா, ரேன்னா கதிர். அதனால எல்லாத்துக்கும் அவர் கதிராக இருந்தார், சூரியன் போல இருந்தார். அதனால அந்த பாணியில சொன்னார். மிக்க நன்றி. அடுத்து யோக குரு. யாருக்கும் அடையாத பேராற்றல், யாருக்கும் அமையாத பேராற்றல் யோகம் அமைந்தது. உங்கள் யோகம் மட்டுமல்ல அபினவ வித்யாதீத்தரே, எங்களுக்கும் தான் அந்த யோகம். பதஞ்சலி தந்த 8 யோக சாஸ்திரம் பருவத்தே கற்று 18 வயதுக்குள்ளே நிர்விகல்ப சமாதி கண்ட யோக குரு. உங்களது யோகத்தை அங்கீகரித்து தான் அன்று ஒரு நாள் கைலாய வாசம் கருநிற நாகத்தை உங்கள் கழுத்தில் சுற்ற வைத்தான். உங்கள் குருவும் அதனை ஆசீர்வதித்தார். எப்பேற்பட்ட யோக குரு நீங்கள்! யோகம் பாட மோகமுடன் வருகிறார் மோகன். டிவிஎஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர், மேடைகள் கண்டவர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர். மோகனே வருக, யோக குரு கவிதை தந்திடுக. என்னுடைய அன்பு வணக்கம். காலத்தினால் அடியா புகழ்பெற்ற யோக குரு ஞானம் போட்டும் ஜகத்குருவிற்கு சிறந்தாழ்ந்த வந்தனங்கள். துர்கா நதியோரம் கோவில் கொண்ட சாரதை என்று மங்கா புகழ் கொண்ட அம்பிகைக்கும் வந்தனம். குற்றாலச்சாரலின் குழுமையென வற்றாத கவிதை மழை பொழியும் நடுவருக்கும் வந்தனம். முண்டாசு கவிஞன் முறுக்கிவிட்ட மீசையுடன் பணிபுரிந்த பள்ளி இது, பாரதி பணிபுரிந்த பள்ளி இது. கல்வி தந்த பள்ளியிலே, எனக்கு கல்வி தந்த பள்ளியிலே ஜகத்குருவின் புகழ்பாடி கவிதை தர நிற்கின்றேன் பெருமையுடன். ஆச்சாரியார் ஒரு யோக குரு என்ற தலைப்பில் அடியேனின் கவிதை இது செவிமடுக்க வேண்டுகிறேன். பயமின்மை, கருணை, கலங்கா உள்ள போன்ற நயமான குணங்கள் பெற்ற தலை சிறந்த யோகி. பயமின்மை, கருணை, கலங்கா உள்ளம் போன்ற நயமான குணங்கள் பெற்ற தலை சிறந்த யோகி. 10 துறபுறம் போன்ற சிறந்த ஞானி. அத்தோடு 10 பெற்றது அரிய ஜீவன் முக்தி. பாரதத்தின் வடக்கிலிருந்து வந்த பண்டிதரின் ஐயங்களை பாங்குடனே தீர்த்து வைத்தார் தர்க்க பாடத்திலே. விருப்பு வெறுப்பில்லா பரமாச்சாரியாரின் பக்தர். மறுப்பின்றி அவர் கட்டளைக்கு பணிபுரியும் செய்தார். வசந்த காலத்தை போல் மற்றவருக்கு நன்மை செய்பவர். நிஷ்காமியமாக பலங்கருதாது உதவும் உத்தமர். புகழ்பாட கவியரங்க வாய்ப்பளித்த நூற்றாண்டு குழுவிற்கு என மனமார்ந்த நன்றி நன்றி. அடுத்து லோக குரு. ஆத்ம விசாரத்தில் அகிலத்தை அளந்து அருள் பாலித்த அருட்கடல் குரு சந்திரசேகர பாரதியால் பாடப்பட்டவர் மட்டுமல்ல, அபினவ வித்யாதீத்தர் பாராட்டு பெற்றவரும். சந்திரசேகர பாரதி அவர் மேலேயே ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அவருடைய குரு சிஷ்யர் மேல ஸ்லோகம் எழுதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் சந்திரசேகர பாரதி. அவர் இந்த ரூமை விட்டே வெளியில வர மாட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஆத்ம விசாரம்னா எப்பவும் அம்பாளோடையே பேசிட்டு இருப்பார். சௌந்தர்யவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் விதவிதமா சொன்னவர். ஆர் கிருஷ்ணசாமியர்னு ஒருத்தர் புஸ்தகம், இங்கேதான் மேல்மங்கலம், அவருடைய புஸ்தகம் படிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், குரு கிருபா விலாசம்னு. அவர் அப்படி பேசிட்டு இருப்பார். 3 நாளைக்கு கூட சாப்பிட மாட்டார். ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி அந்த ரூம்ல இருக்கும், அதுலதான் பாலையும் பழத்தையும் கொண்டு வைக்கணும். என்னைக்காவது அவங்க இன்னைக்கு சாப்பிடலையேன்னு யாராவது கொண்டு போய் வைக்கல அப்படின்னா அன்னைக்கு ஏன் வைக்கலன்னு கேட்பார். ஆனா வச்சிருந்தா 3 நாளைக்கு அதை சாப்பிடவே மாட்டார். அம்பாளோட பேசி சிரிக்கிற சத்தம்லாம் கேட்பாங்க. ஆஹா முகஸ்துதி நமஹா அப்படிங்கிற பாட்டும்போது அவரே சிரிப்பார் அம்பாளை பார்த்து. அப்படி மிக பிரபலமான ரொம்ப ஆச்சார நிஷ்டையோடு இருந்தவருக்கு அவருடைய சீடர் மேல அவ்வளவு பிரியம். இன்னும் சொல்ல போனா அவர் மேல ஒரு என்ன சொல்றது பக்தி மாதிரி வச்சிருந்தார். ஏன்னா அவரை நிருசிம்ம ஸ்வரூபமாவே பார்த்தார். அப்படி பார்க்கும்போது அவர் மேலேயே ஸ்லோகம் இருக்கார். அதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். லோக்கல் மக்களின் மனத்தில் நிறைந்ததான் தான் லோககுருவானார். லோககுரு என்று கவிதை பாட வருபவர் திருமதி சித்ரா ராமமூர்த்தி அவர்கள். சௌராஷ்டிர கல்லூரியின் தமிழ் துறை தலைவர். 5 முறை சிறந்த பெண்மணி என்ற விருது வாங்கியிருக்கின்றார். பல்வேறு நாடுகளிலே தமிழை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். கவியரங்க பட்டிமன்ற மேடையில் பல கண்டவர் திருமதி சித்ரா ராமமூர்த்தி அவர்களே சீரிய கவிதை தருக. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நம்முடைய ஜகத்குருவை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி என்று என்னுடைய தோழி ரமாமணி அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அவர்கள் சொன்ன பொழுது வாய்ப்பு என்னை சித்ரா, இது பாக்கியம் என்று சொன்னார்கள். உண்மையே இது பாக்கியம்தான், வேறொன்றும் நான் சொல்ல முடியாது. மழைக்கு கூட நான் சேதுபதியில் ஒதுங்கியது கிடையாது. ஆனால் கவிதை மழைக்காக சேதுபதியில் ஒதுங்க வைத்தமைக்காக இருந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நெஞ்சில் கரைகிறது சுவையாய் சுவையாய் இனிதாய், பார்க்கிறேன் உங்களை தாமரையாய் இருக்கிற முகங்கள், பார்ப்போற்றும் துறவி, ஜீவன் முக்தி பெற்ற துறவி, பலன் கருதாது வாழ்ந்து பாரில் வாழும் அனைவரையும் பண்புடனே நடத்தும் ஆச்சாரியால், துறவிகளுள் தலை சிறந்தவர், கிடைத்ததை விடாது கிடைக்காததை நேசிக்காது அந்தரங்க ஆத்மானந்த நிலையில் நிலைத்திருக்கும் திளைத்திருக்கும் மாண்பே, எந்த புகழ்ச்சிக்கும் மயங்காது எந்த விமர்சனத்துக்கும் கலங்காது அனைத்தையும் ஒரு சாட்சியாய் பார்த்திருக்கும் அப்பழுக்கற்ற அப்பரே, பிட்டுக்கு மண் சுமந்தவன் பிறம்படி பட்டது போல் நண்பனுக்காக கல் சுமந்த நல் உளம் கொண்ட நாயகரே, ருசியை மறுத்தால் போதும் அவனை ருசித்திடலாம் என்றே சிறுபருவத்தில் கொட்டிய மிளகாய் அத்தனையும் சிதறாது உண்டு காட்டிய அதிசயமே. நம் ஆச்சாரியால் சிறுபருவ ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் புகைவண்டி பயணத்தில் வாசித்த தன் புத்தகம் இன்னொரு வருகையில் இருக்க கண்டார். எனக்கு சொந்தமான புத்தகம் அனுமதி பெற மறுத்து வாசிப்பது சரியல்ல. ஆச்சாரியால் சொன்ன வார்த்தைகள் இவை. கோபத்தில் வந்த வார்த்தைகள் அல்ல. ஆச்சாரியனுக்கு இப்படி கோபம் வராது. அவர் கோபத்தால் சொல்லவில்லை. நேர்மையில் இருக்கும் நம்பிக்கை நீதி தவறாது நடக்கும் நிலையை நிமிடத்தில் கண்டறிய செய்ததல்லவா. விலங்கை விலங்கு கொள்வது இயற்கையின் நியதி, மனிதன் கொள்வது பாவம். சிறுபராய ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் வாக்கிது. இவை அர்த்தம் தரும் சொற்கள் அல்லவா. அகிம்சை வேருக்கு இவை அர்த்தம் தரும் சொற்கள் அல்லவா. நன்றி, வணக்கம். நன்றி. லோககுரு என்று சித்ரா அவர்கள் நல்ல தமிழிலே கவிதை படைத்தார்கள். அடுத்த தலைப்பு வாத்சல்ய குரு. வாத்சல்யம் என்றால் கருணை. வாத்சல்யம் என்பதை வாழ்க்கையாய் கொண்டவர் வித்யாதீர்த்தர். கருணை கடல் நீங்கள், கங்கையில் கூட கவிழ்ந்து மூழ்கினால்தான் பாவம் அகலும். உங்கள் பார்வை பட்டால் போதும் எங்கள் கர்ம வினைகள் காணாமல் போகும். கருணை காட்டியதற்கு உதாரணம் திரு கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல என் குடும்பம் ஒன்றே போதும். பதவியால் பணத்தால் உயர்ந்தவர் அல்ல நாங்கள், ஊரிலே பெரிய மனிதரும் அல்ல. எத்தனை முறை வந்திருப்பார் எங்கள் இல்லம், எப்படியெல்லாம் புழிந்திருப்பார் கருணை வெள்ளம். நாங்கள் அனுபவித்தது அது. என் தந்தையின் மீது அபார கருணை. அதனால் தான் எனக்கு அளித்தார் மந்திர உபதேசம் உடைய பல்வேறு கொடைகள். 7 வயதில் எங்கள் ஊரில் என்னை வாரி அணைத்துக் கொண்டதை இன்றையும் நினைக்கும் பொழுது கருணை என்பதா, கடவுளின் கொடை என்பதா, பெற்றோர் ஆசி என்பதா என்றையும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதைவிட கருணையும் பேரும் எனக்கு வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே. இப்படி பலருக்கு நிச்சயமாக அனுபவங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி வாத்சல்ய குரு என்ற நோக்கில் ஆறுமுகனை அபிநவ வித்யாதீர்த்தரோடு அழகாய் ஒப்பிட்டு அற்புதமாய் எல்லா குரு பற்றியும் மிக அழகாக கவிதை படைத்தார்.
என்ன மணிவண்ணன் வந்து டெல்லியில அமெண்ட்மெண்ட் வாங்கினாரு, ஆனா கல்பகம் ஐநாவிலேயே தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார். ஏன்னா சிங்கேரி சுவாமிகிட்டே போய் நான் படிக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால மௌனம் ஒன்றுதான் வழி என்று பேசாமல் இருந்து விட்டேன். நல்ல கவிதை படைத்தார், நன்றி. அடுத்து பீடாதிபதி குருவா முடிஞ்சு போச்சுல சார். பீடாதிபதி குரு மடத்தை மட்டுமல்ல மக்களின் மனத்தையும் விரிவாக்கிய பீடாதிபதி அபினவ வித்யாதீர்த்தர். மடத்தை மட்டுமல்ல மக்களின் மனத்தையும் விரிவாக்கிய பீடாதிபதி அபினவ வித்யாதீர்த்தர். 35வது பீடாதிபதி, 35 வருடங்கள் பீடாதிபதி, யாருக்குமே அமையாதது. 35வது பீடாதிபதி, 35 வருடங்கள் பீடாதிபதி. இந்த ஒரு ஒற்றுமை யாருக்கும் வராது. அதனால்தான் நான் அவரை சொல்லுவேன், நீங்கள் வித்யாதீர்த்தர் மட்டுமல்ல வித்தியாச தீர்த்தரும் கூட, நீங்கள் வித்யாதீர்த்தர் மட்டுமல்ல வித்தியாச தீர்த்தரும் கூட என்று. சிருங்கேரி மடத்தின் பொற்காலம் என்றால் இவர் பீடாதிபதியாக இருந்ததுதான் என்று எல்லோருக்குமே தெரியும். சிருங்கேரி மடத்தின் பொற்காலம் என்றால் இவர் பீடாதிபதியாக இருந்ததுதான் என்று எல்லோருக்கும் தெரியும். எப்படியெல்லாம் வளர்த்தார், எத்தனை பேரை சந்தித்தார், மனம் தளராமல் மடத்தை வளர்த்தார், மனித நேயத்தையும் உடன் வளர்த்தார், மனித நேயத்தையும் உடன் வளர்த்தார். மகாசுவாமிகளின் இந்த பண்பாடு பற்றி, மகாசுவாமிகளின் இந்த பண்பாடு பற்றி பண்பாட வருகிறார் சுரேஷ் சர்மா. பண்பாடு குரேஷ் வருகிறார், நிச்சயம் சபாஷ் என கவிதை தருவார் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற முண்டாசு கவியின் கவிதை வரிகளையும் அவர் வாழ்ந்த இம்மண்ணையும் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என்னதவம் செய்தேனோ இம்மண்ணில் ஸ்ருங்கேரி ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளை பற்றி கவி இயற்ற என்னதவம் செய்தேனோ. ஸ்ருங்கேரி ஜகத்குரு சுவாமிகளை பற்றி உரையாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததை இப்பிறவி பயனாய் எண்ணி சுவாமிகளின் கமல பாதங்களை தொட்டு வணங்கி அடியாளின் கவிதையை சமர்ப்பிக்கிறேன். அன்பெனும் ஆன்மாவை இன்மையாய் ஈடேற்றி, அன்பெனும் ஆன்மாவை இன்மையாய் ஈடேற்றி, உயிரெனும் ஊக்கத்தை எளிமையாய் ஏற்றுயர்த்தி, உயிரெனும் ஊக்கத்தை எளிமையாய் ஏற்றுயர்த்தி, ஐம்புலனும் ஒழுக்கத்தை ஓதி உயர்ந்தே, ஐம்புலனும் ஒழுக்கத்தை ஓதி உயர்ந்தே, வையப்புகழ் அவ்வையின் அக்தே மாண்பாம் பீடாதிபதி குரு, வையப்புகழ் அவ்வையின் அக்தே மாண்பாம் பீடாதிபதி குரு. வையகம் தன்னை கொண்டதோ பிங்கள வருடம், வையகம் தன்னை கொண்டதோ பிங்கள வருடம், சந்நியாசம் ஆட்கொண்டதோ பிரஜாபதி வருடம், சந்நியாசம் ஆட்கொண்டதோ பிரஜாபதி வருடம், சாரதா பீடம் கொண்டதோ ஜெய வருடம், சாரதா பீடம் கொண்டதோ ஜெய வருடம், பக்தாள் மனம் கொண்டதோ சுக்ல வருடம், பக்தாள் மனம் கொண்டதோ சுக்ல வருடம். என்னுளம் தன்னில் ஏற்றமாய் கொண்டே தந்துளம் தந்த தத்துவ ஞானியே, கண்ணசைவு ஒன்றே போதும் சுவாமி, நின் கமல பாதங்கள் சரணம் பீடாதிபதி குருவே. அன்பே தன்னுருவாய் ஜகத்குருவின் பக்தி நெறி, அறமே தன்னுயிராய் மகாத்மாவின் யோக நெறி, ஞானமே தன்னுள்ளாய் பரம்பொருளின் ஜீவன் முக்தி, மோட்சமே உருவாய் கொண்ட பீடாதிபதி குரு. பக்தியும் யோகமும் தன்னுள்ளே கொண்டு பக்தாளின் பிணி நீங்க தவ வாழ்வு வாழ்ந்து, பக்தாளின் பிணி நீங்க தவ வாழ்வு வாழ்ந்து, யோகத்தின் சிறந்த நிலை ஜீவன் முக்தி பெற்று அனுதினமும் மனுதர்மம் போற்றும் பீடாதிபதி குரு. ஸ்ரத்தையோடு சுவாமி கொண்ட ஹடயோகம், சீரோடு மகான் கண்ட கர்மயோகம், சிறப்போடு ஜகத்குரு ஏற்ற குண்டலினி யோக நிஷ்டையிலும் நிலை கொண்ட பீடாதிபதி குரு ஸ்ருங்கேரி அபினவ ஸ்ரீ வித்யாதீர்த்த சுவாமிகளே. நன்றி, வணக்கம். இறுதி நிறைவு கவிஞர் முனைவர் மீனாட்சி பட்டாபிராமன். இதில் என்னன்னா, எதுவுமே கடவுள் செயல் தான் நடக்கிறது, குரு செயல் தான் நடக்கிறதுங்கிறது ஒரு உதாரணம். இந்த கவியரங்கம் பண்ணணும்னு நினைச்ச உடனே ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணது மீனாட்சி பட்டாபிராமனை. நீங்கள் தான் முதல் கவிஞர் என்று. ஆனால் இன்றைக்கு வந்த பிறகு இவர்கள் தான் நிறைவு கவிஞராக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பெயரிலே மீனாட்சி இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, மதுரை மீனாட்சி இந்த கவியரங்கை அற்புதமாக நடத்தி தந்து விட்டாள். மதுரை மீனாட்சிக்கு வணக்கம். இப்பொழுது அருள் குரு அபினவ வித்யாதீர்த்தரின் அருள் குருமுகம். விரக்தி இருட்டின் வெளிச்ச விரல் அவர், விரக்தி இருட்டின் வெளிச்ச விரல் அவர், ஒளி சிலையை செதுக்கும் அவர் விழியோ அடியவர் வாழ்வை செதுக்கியது. ஒளி சிலையை செதுக்கும் அவர் விழியோ அடியவர் வாழ்வை செதுக்கியது. அருட்புண்ணின் வடிகால் அவர், அஞ்ஞானம் அகற்றும் விடிவிளக்கு. உலகின் மொத்தத்தில் நாங்கள் சிறு கரு, உலகின் மொத்தத்தில் நாங்கள் சிறு கரு. எங்களை அறிய எங்கள் உள் புரிய நீங்கள்தான் என்றும் அருட்குரு. எங்களை அறிய எங்கள் உள் புரிய நீங்கள்தான் என்றும் எங்கள் அருள் குரு.
அருள்மிகு குருவை அழகாய் பாட வருகின்றார் முனைவர் மீனாட்சி பட்டாபிராமன். மதுரையில் மீனாட்சி ஆட்சிதானே, மதுரையில் மீனாட்சி ஆட்சிதானே, இவர் ஏறும் மேடைதனில் இவர் தமிழ்தான் ஆட்சி, இவர் ஏறும் மேடைதனில் இவர் தமிழ்தான் ஆட்சி. ஆங்கிலம் தமிழ் இருமொழி பேராசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என்ற பல்வேறு பரிமாணங்கள் கொண்டவர். அன்றாட இதழ் தவிர அக்கப்போர் என்ற ஒரு இதழ் வருகின்றது, அதிலே அவதார துர்க்கையாய் காட்சியளிப்பார். அதிலே அற்புதமாய் எழுதி வருபவர். தமிழில் தனியாக ஆட்சி செய்து வரும் மொழித்தாரகை மீனாட்சி அவர்களை வருக. அமிழ்தாம் அற்புத கவிதை தருக. மலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆற்றுப் பெருக்கற்று அடிசுடும் நாட்களிலும் ஊற்றுப் பெருக்காய் உலகூட்டும் வைகை கரையுது. முச்சங்கம் வைத்து முத்தமிழ் வளர்த்த மூதூர் இது. இங்கே சத்சங்கம் கூட்டி ஓர் ஆன்மீக கவியரங்கு. காரிய சித்திக்கு கணேசனை பிடிப்போம், பிள்ளையார் பிடித்து வைத்துதான் காரியம் நடக்கும். காரிய சித்திக்கு பிள்ளையார் கணேசனை பிடிப்போம். இங்கு கவிதா சித்திக்கும் கணேசனை பிடித்துள்ளோம். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பர். நாங்கள் இவரையும் எங்களுக்கு பிடித்ததால் தான் இங்கு வைத்திருக்கிறோம். புலமை மிக்க கவியரசர், வையம் போற்றும் தமிழறிஞர், தலைமையேற்று நடத்தும் கணேசனாருக்கு முதல் வணக்கம். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வம் என்றால், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வம் என்றால், முத்தமிழ் பெருமை சொல்ல மற்றும் ஒரு சொல் எதற்கு? முத்தமிழ் பெருமை சொல்ல மற்றும் ஒரு சொல் எதற்கு? சொத்தான என் செந்தமிழே, உன் திறம் வியந்து வாழ்த்துகிறேன். சேவகன் சீர் செப்பிடுவேன். மகா சுவாமிகள் ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்தர் அவருடைய அந்த சேவகன் சீர் செப்பிடுவேன் செவிமடுக்க வேண்டுகிறேன் சான்றோரே. ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் தனி வணக்கம். ஆசையுடன் கவிபாட மேடையை அலங்கரிக்கும் மாசிலா கவிஞர்க்கும் மாறிலா அன்பு வணக்கம். மணியாய் ஒளி வீசி சென்றார் மணிவண்ணன், சித்திர கவியாய் பாடினார் சித்ரா அவர்கள், எல்கேஜி என்று சொல்லி ஒரு முனைவர் அளவுக்கு பாடினார் திரு கல்பகம், திருமதி கல்பகம். அப்படி பல கவிஞர்கள் இங்கே அழகாக பாடி சென்றிருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெற்றெடுத்து வளர்த்தெடுத்த பெரியோருக்கும், நற்றவமாய் யான் பெற்ற நல்ல குருவிற்கும் பணிவான வந்தனம். ஸ்ருங்கேரியில் தனியாட்சி செய்யும் சாரதைக்கும் வந்தனம். அரங்கேறி பாட வைத்த ஆச்சாரியாளுக்கும் வந்தனம். கவிதை எனும் நற்கற்பஞ்சாற்றினிலே ஆச்சாரியாள் பக்தி எனும் பழரசம் கலந்த மதுரையின் சிறப்பான ஃபலூடா இது. கவிதை எனும் நற்கற்பஞ்சாற்றினிலே ஆச்சாரியாளின் பக்தி எனும் பழரசம் கலந்த ஃபலூடா யோகம், ஞானம், கருணை, சேவை என சுவாமிகளின் பன்முகம் காட்டும் ஜிகர் தண்டா. சுவாமிகளின் பன்முகம் காட்டும் ஜிகர் தண்டா. பயமும் பக்தியும் கலந்து ஸ்ரத்தையுடன் படைத்திட்டேன், இறையருளால் வந்திடாது இதில் ஏதும் தப்பு தண்டா. வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரை தெய்வமாவார் என்பது வள்ளுவம். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வமாவார் என்பது வள்ளுவம். ஊன் உயிர் கொண்டு வானுரை தெய்வமே மண்ணில் உதித்தது, அதுதான் ஆச்சாரியர் அருள் வடிவம். ஆதிசங்கரர் ஸ்தாபித்த அருள் பொங்கும் மடத்தை ஜோதி சுடர் போல அலங்கரித்த மகான்கள் பலருண்டு. கீர்த்தியுடன் பிரகாசித்த அபினவ வித்யா தீர்த்தர் எனும் மடாதிபதி இவர். சீர்த்திமேவும் ஸ்ருங்கேரியின் 35வது பீடாதிபதி. ஞானம், யோகம், தவம், தானம் என வாழ்ந்த ஈடில்லா துறவி. மனித நேயம் மேலோங்க தொண்டு செய்த தெய்வ பிறவி.
சிஎம் பற்றி சிஎம்னா சிங்கம், நம்ம வேற இதெல்லாம் இதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். சிஎம்ட்டு சொன்னா சிங்கம். சிஎம் பற்றி சிறுநரி பேசியது போல் ஆச்சாரியால் மனித நேயம் பற்றி அருட்குரு சேவாகுரு என்ற தலைப்பில் அடியேனும் தைரியமாய் பாட வந்தேன். காலத்தின் அருமை கருதி ஒன்றிரண்டு உரைத்திடுவேன் ஞானம் போற்றும் மகானின் அற்புத சேவைகள். அது ஆண்டு 1960. அப்போது நடந்தது இந்த அற்புத நிகழ்வு. சுழன்றடித்த சூறைக்காற்றில் சாலை மறித்து சாய்ந்தது ஒரு மரம். சுழன்றடித்த சூறைக்காற்றில் சாலை மறித்து சாய்ந்தது ஒரு மரம். முயன்று அகற்றி வழி செய்ய முன் வரவில்லை எவரும். தெருவோரம் சிறுவழியில் ஊர்ந்து சென்றன பல வாகனம். சரி செய்து மற்றவர்க்கு உதவ மனமில்லா பொதுஜனம். அந்த நேரம் வாகனத்தில் அங்கு வந்த ஆச்சாரியால் இது கண்டார். நொந்த மனத்துடன் கீழிறங்கி வழி காண தான் முயன்றார். பயிற்சியால் வலிமை பெற்ற உடல் கொண்ட சுவாமிகள் பயிற்சியால் வலிமை பெற்ற உடல் கொண்ட சுவாமிகள் முயற்சியால் தானே களமிறங்கி சீடருடன் வழி சமைத்தார். விடியசைத்து கட்டளையிடினே காரியம் கைகூடும். அவர் விடியசைத்து கட்டளையிடினே காரியம் கைகூடும். மொழியில் அடங்கா சேவை மனம் மீதூர சமூக தொண்டு செய்து அழியாத புகழ் கொண்டார் அகிலம் போற்றும் ஜெகத்குரு. 1970 ஆந்திர மாநிலத்தில் நடந்தது இந்த அதிசயம். சாலையிலே ஒரு சமயம் ஜெகத்குரு பயணித்த போது சற்று தொலைவிலே வாகனம் ஒன்று கவிழ்ந்து கிடக்க கண்டார். அருகில் சென்று ஆராய்ந்தார். அதிர்ச்சியுற்றார். அதனுள்ளே குருதி வழிந்தோட குற்றுயிராய் உயிர்க்கு போராடும் ஒரு ஜீவன். சற்றும் தாமதியாது சீடர் சிப்பந்தி உதவியுடன் காரை நேராக்கினார். கவிழ்ந்து கிடந்த காரை நேராக்கினார். உள்ளிருக்கும் மனிதனின் உயிர் காக்க வேண்டி, அதன் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கும் மனிதனின் அந்த ஜீவனின் உயிர் காக்க வேண்டி அவன் ஐம்புலனும் அடங்கும் முன்னே ஆம்புலன்ஸுக்கு தகவல் தந்தார். காத்திருக்க மனமின்றி மடத்து வாகனம் ஒன்றில் மாத்திரை போதும் தாமதியாமல் மருத்துவமனை அனுப்பி வைத்தார். உயிர் பிழைத்தான் அந்த மனிதன். உண்மை உணர்ந்தான். உய்வித்த உத்தமரின் பெருமை உணர்ந்து அவருக்கே ஆட்பட்டான். சேவைக்கென்றே பிறந்தவர் கோவையிலே நிகழ்த்திய அற்புதம் இது. ஆச்சாரியாலின் அனுக்கிரக பாஷணம் நடக்கும் கூடம். ஆனந்தமாய் குழுமி இருந்தது பக்தர் கூட்டம். ஆங்காங்கே அமைந்திருந்த ஒலிபெருக்கி குழாய் கண்டவர் அவை 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 தாண்டி வெளியிலும் இருக்க கண்டார். நிர்வாகி தன்னை அடைத்து ஆச்சாரியால் சொன்னார், நான் பேச நினைப்பதெல்லாம் நானே பேச தானாக சேர்ந்த கூட்டம் இது. இன்னைக்கு சேர்ந்த மாதிரி இந்த கூட்டம் இது தானாக சேர்ந்த கூட்டம் இது. ஆச்சாரியால் சொல்றார், நான் பேச நினைப்பதெல்லாம் நானே பேச தானாக சேர்ந்த கூட்டம் இது. கூடத்தில் செவிமடுக்க மலிவான விளம்பரம் நமக்கு எதற்கு? பிரியாணியும் வாட்டரும் கொடுக்கிற அந்த கூட்டம், அந்த லாரியில் வர்ற கூட்டம் நமக்கு எதுக்கு? நமக்கு அது தேவையில்லை. மலிவான அந்த விளம்பரம் நமக்கு எதற்கு? ஆச்சாரியால் பெருமையை கேட்டுட்டு கேட்கணுமேன்னு நினைக்கிற கூட்டம், அதுல கேட்டு அவங்க சொன்ன மாதிரி மெய் சிலிர்த்து போகிற கூட்டம். அது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஆன்மீக உணர்வு, கவிதை மாதிரி தான் ஆன்மீக உணர்வு. கவிதைங்கிறது ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோன்னு சொல்வோம். ஆற்றல் மிகு சக்திகளின் பொங்கி பிரவாகிக்கும் ஒரு இதுதான் விஷயம்தான் கவிதை. கவிதைங்கிறது ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். அது உள்ளத்திலிருந்து பொங்கி வரணும். அதே மாதிரிதான் பக்திங்கிறதும். பக்திங்கிறது நம்ம ஏத்துற சூடத்திலேயோ நம்ம ஏத்துற ஊதுபத்தியிலேயோ கிடையாது. அது வார்த்தையில உள்ள இருந்து வரணும். அந்த மாதிரியான ஒரு இது. அதனால மலிவான விளம்பரம் நமக்கு எதற்கு?
மேலும் இங்கு ஒலி மாசு கூடாது, வெளியில் இருந்தவைகள் அகற்றிடுக. மங்களத்திற்கு மட்டுமின்றி இன்று அனைத்திற்கும் பாட்டு வேட்டு. அர்த்தமற்ற இந்து மதமாய் ஆடி மாதம் அம்மன் கோவிலின் ஆபாச விழா பாடல்கள், வருத்தமுற்ற சான்றோரின் கையாலாகாத வருடாந்திர சாடல்கள். ஆழியில கடல்ல எத்தனையோ முத்து பவளம் இருக்கு. ஃபுல் மெனி a gem of purest ray serene, the dark unfathomed caves of the ocean bare. Full many a rose is born to blush unseen and waste its fragrance in the desert air. தாமஸ் கிரே. அந்த ஆழி அந்த கடல்ல எத்தனையோ முத்து மணி பவளம் எல்லாம் அடியில கிடக்கு. அத பூரா இவனாவது ஒரு மடையை நான் போய் பூராத்தையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி ஏதோ ஒரு 7 பேர் அவருடைய இதுல 1-2 சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். அது பெரிய சாகரம், அவரோட இது பெரிய சாகரம். ஆழியின் முத்துமணி அனைத்தும் கைவரல் சாத்தியமோ, பானை சோற்றுக்கு பதப்பருக்கை 1-2 தந்திட்டேன். மனித வடிவம் தாங்கி மகேசன் வந்தது போல், மனித வடிவம் தாங்கி மகேசனே வந்தது போல், உலகில் புனிதர் இவர் தோன்றியதால் மானுடம் வென்றது. நன்றி, வணக்கம். அழகு தமிழில் அருள் குரு என்றே பாடினார்கள். ஜிகர்தண்டா பலோடா என்று வாலியின் வண்ணத்திலே சொன்னது கொஞ்சம் பலேடா என்றே சொல்லலாம். நன்றி திருமதி மீனாட்சி பட்டாபிராமன் அவர்களுக்கு. நிறைவாக வித்யாதீத்தரின் நூற்றாண்டு விழாவில் வானவில்லின் வண்ணமாய் 7 கவிஞர்கள், வானவில்லின் வண்ணமாய் 7 கவிஞர்கள் எழுச்சிமிகு கவிதையால் ஏற்றமுறப் பாடினர். எத்தனை பரிமாணங்கள், எத்தனை பரிமாறல்கள், எத்தனை பரிமாணங்கள், எத்தனை பரிமாறல்கள். கவிஞர்கள் அத்தனை பேரும் பல்பொருள் அங்காடிகள், கவிஞர்கள் அத்தனை பேரும் பல்பொருள் அங்காடிகள், காலத்தை காட்டும் கண்ணாடிகள். குருவின் அருளும் நிழலும் ஏன் வேண்டும், குருவின் அருளும் நிழலும் ஏன் வேண்டும். புண்ணிய பூமியின் பண்பாடு காக்கப்பட வேண்டும், புண்ணிய பூமியின் பண்பாடு காக்கப்பட வேண்டும். எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை வழக்கங்கள், எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை வழக்கங்கள். உணவை தலைகுனிந்து உண்ணுவது பூமிக்கு நன்றி கூற, உணவை தலைகுனிந்து உண்ணுவது பூமிக்கு நன்றி கூற. நீரை தலைநிமிர்ந்து அருந்துவது மேகத்திற்கு நன்றி கூற, நீரை தலைநிமிர்ந்து அருந்துவது மேகத்திற்கு நன்றி கூற. இவையெல்லாம் முட்டாள்தனம் இல்லையே, இவையெல்லாம் முட்டாள்தனம் இல்லையே. பகுத்தறிவு என்று பகருவது நிச்சயமாக தவறல்லவா? ஒரு வார்த்தை போதும் நம்மை மாற்ற, ஒரு வார்த்தை போதும் நம்மை மாற்ற. என்னடா வாழ்க்கை என்று எண்ணாமல், என்னடா வாழ்க்கை என்று எண்ணாமல், என்னோட வாழ்க்கை என்றே வாழ்ந்தால் போதும். என்னடா வாழ்க்கை என்றே எண்ணாமல், என்னோட வாழ்க்கை என்றே எண்ணினால் போதும். மண்ணில் தெரியும் சொர்க்கம், மண்ணில் தெரியும் சொர்க்கம். வாழ்க்கை மட்டுமல்ல வானமும் வசப்படும், வாழ்க்கை மட்டுமல்ல வானமும் வசப்படும். அழுக்கு மனம் மாற்றம் பெற அருள் குரு வேண்டும், அழுக்கு மனம் மாற்றம் பெற அருள் குரு வேண்டும். அதற்கு அபிநவ வித்யாதீத்தர் அடிபணிய வேண்டும், அதற்கு அபிநவ வித்யாதீத்தரின் அடிபணிய வேண்டும். அவரின் காலடி சுவடு நம் வாழ்வின் அரிச்சுவடு, அவரின் காலடி சுவடு நம் வாழ்வின் அரிச்சுவடு. தலைக்கணம் வேண்டாம், தன்னலம் வேண்டாம், தலைக்கணம் வேண்டாம், தன்னலம் வேண்டாம். நிலையற்ற உலகினை புரிந்து கொள்வோம், நிர்மலன் அவர்வாதம் பணிந்திடுவோம். நிலையற்ற உலகினை புரிந்து கொள்வோம், நிர்மலன் அவர்வாதம் பணிந்திடுவோம். அன்பே ஆன்மீகம், அன்பே ஆன்மீகம், அர்ப்பணிப்பே வாழ்வு, அன்பே ஆன்மீகம், அர்ப்பணிப்பே வாழ்வு என்றே இருந்து கொண்டு ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் எதுவுமின்றி, ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் எதுவுமின்றி கருணையால் அருள் பாலித்த அவர்தம் நினைவை போற்றி, கருணையால் அருள் பாலித்த அவர்தம் நினைவை போற்றி. கவிதையால் பாடியது நம் அனைவரின் பேரு, கவிதையால் பாடியது நம் அனைவரின் பேரு. நல்லதொரு வாய்ப்பை நல்கிட்ட, நல்லதொரு வாய்ப்பை நல்கிட்ட வித்யாதீர்த்த அமைப்பிற்கும், இங்கே சிறப்பாய் நடக்க உதவிய சிங்கேரி மதுரை மடத்தின் தலைமைக்கும், சிங்கேரி மதுரை மடத்தின் தலைமைக்கும், சேதுபதி பள்ளி நிர்வாகத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறுகிறோம், மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறுகிறோம். குருவின் திருவிழாக்களை வாழ்த்தி, குருவின் திருவிழாக்களை வாழ்த்தி ஈன்றெடுத்த பெற்றோரை வணங்கி விடைபெறுகிறோம், ஈன்றெடுத்த பெற்றோரை வணங்கி விடைபெறுகிறோம். வாழ்க அபிநவ வித்யாதீத்தர் புகழ், வாழ்க ஆன்மீகம், வெல்க பாரதம். நன்றி, நன்றி, நன்றி. सुमनस वन्दित सुन्दरि माधवि चन्द्र सहोदरि हेममयि मुनिगण वन्दित मोक्षप्रदायिनि मञ्जुळभाषिणि वेदनुते पङ्कजवासिनि देव सुपूजित
श्री